जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். செயலற்று போக வழியாகவே செயல்களும். ஆனாலும் இதுதான் முக்கியமான சாரமான விஷயம். ஆனாலும் இத்தனை அவர் பண்ணச் சொன்னதும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் நிலைக்கு ஏற்றுவதற்காகத்தான். காரியம் பண்ணுவது எத்தனை தர்ம காரியமானாலும் சத்காரியமாயிருந்தாலும் அதை பண்ணுவது அதுவே லட்சியம் என்பதற்காக அல்ல. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் லட்சியத்தில் சேர்க்கத்தான் கர்மயோகம் என்ற அத்தனை தர்ம காரியமும், பக்தி யோகத்தில் வரும் அத்தனை உபாசனைகளும், ஞான யோகத்திலேயே வரும் ஸ்ரவண மனன நிதித்தியாசன காரியங்களும் கூட. அதற்கான பக்குவம் வருகிற வரைக்கும் யாராலும் சும்மா இருக்க முடியவில்லையே என்பதனால்தான் அவரும் சரி, அவருக்கு முன்னால் கீதை, மற்ற ஸ்மிருதிகள் ஆகியவையும் சரி, எல்லாவற்றுக்கும் முந்தைய ஸ்ருதியுமே சரி, மனம் போனபடி பண்ணி தன்னையும் கெடுத்து கொண்டு ஊரையும் கெடுக்காதே, மனசின் கோணலை நிமிர்த்தும்படியாக அதன் அழுக்கை அலம்பி எடுக்கும்படியாக இப்படி கர்மானுஷ்டானம் தர்மானுஷ்டானம் என்று நிறைய காரியம் செய் என்று வழி சொல்லி கொடுத்தது. மனசை ஆத்மாவிலே கரைப்பதற்கு பூர்வாங்கமாக சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு உபாயமாக கர்மானுஷ்டானம் தவிர எதுவும் சாமானிய ஜனங்களுக்கு இல்லை. ஆகையால் செயல் இல்லாத ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு போகவே சத்கர்மாக்களில் ஆரம்பிப்பது தவிர வேறு வழி இல்லை. இதுதான் வேத சாஸ்திரம், கீதா சாஸ்திரம், ஆச்சாரியாளின் அத்வைத சாஸ்திரம் ஆகிய எல்லா சாஸ்திரங்களும் நைஷ்கர்மிய ஸ்திதியையே, அதாவது செயலற்ற நிலையையே லட்சியமாக கொண்டுள்ள போதிலும் கர்மயோகத்தை வெகுவாக வலியுறுத்தி இருப்பதற்கு காரணம். காரியமில்லாமல் நடைமுறை லோகம் இல்லை. நடைமுறையில் ஜீவர்களுக்கு சேர்ந்துள்ள கர்மா கழியவும் அதுதான் வழி என்பதே நம்முடைய சகல சாஸ்திரங்களும் ஒப்புக்கொண்டுள்ள உண்மை. நடைமுறை காரியம் செய்வது, லட்சியம் சும்மா இருப்பது. ஆக சுவாமி தட்சிணாமூர்த்தி என்ன நினைத்தார் என்றால், ஜனங்களால் ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியவில்லையே, அப்படி இருக்க அவர்களுக்கு தெரியவில்லையே, அதனால் அதற்காக மட்டுமே அவர்களுக்கு நிறைய வைதிக சாஸ்திரோக்தமான காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். என்றாலும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும் ஸ்திதியைத்தான் லட்சியமாக எப்போது பார்த்தாலும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று உத்தேசம் பண்ணினார். நடைமுறை லோகம் காரியத்தினால்தான் நடக்கிறது என்பதைத்தான் அதற்கு, அதாவது காரியம் செய்வதற்கு ஜஸ்டிஃபிகேஷனாக சொல்வது. ஆனாலும் நடைமுறை என்பதெல்லாமே இல்லாமல் இருப்பதுதானே பரம சத்தியமான லட்சிய நிலை, மோக்ஷம் என்கிற நிலை, ஆத்மா பிரம்மமேதான் என்று தெரிந்து கொள்ளும் பரம லட்சியமான நிலை. அந்த அச்சலமான ஸ்திதியில் நடை ஏது? முறை என்பதும் ஒன்றுக்கு மேல் வஸ்துக்கள் உள்ள போது அவற்றை ஒரு ஆர்டரில் ஒழுங்கு பண்ணுவதுதான். இருப்பதே ஒன்றுதான், வேறே வஸ்துவே இல்லை என்னும் போது முறை எங்கே இருந்து வரும்? நடை முறை என்பது அடிபட்டு போன ஸ்தானம்தான் நிஜமான நிலை. இங்கே இரண்டாவது ஆசாமி, கருவி, காரணம் எதுவும் இல்லாததால் காரியமே கிடையாது. நடைமுறை லோகம் மாயையும் மனசும் இருக்கும் வரைதானே. இது அத்தனையும் அஞ்ஞானம். மனசை போக்கிக் கொண்டு மாயையில் இருந்து விடுபடுவதுதான் ஞானம் என்னும் போது, நடைமுறை லோகம் காரியத்தினால் தானே நடக்கிறது. காரியத்தை விடு என்றால் எப்படி என்று கேட்பதே அசந்தர்ப்பந்தானே. நடைமுறையில் காரியத்தை விடச் சொல்வதும் அசந்தர்ப்பம், லட்சியத்தில் காரியத்தை விடாமல் இருக்கச் சொல்வதும் அசந்தர்ப்பம். கர்மயோகம் என்று பெரிசாக பிரசங்கம் பண்ணின பகவானும்
இது நடைமுறையை உத்தேசித்தே ஏற்பட்ட ஆரம்ப நிலைதான் என்று சொல்லி முடிகிற லட்சியத்திலே ஆரோகணித்தவனை பற்றி அவனுக்கு காரியமே கிடையாது, தஸ்ய காரியம் ந வித்யதே என்று ஒரே தீர்மானமாக சொல்லிவிட்டார். குறிப்பு: கீதை 3ஆம் அத்தியாயம் 17வது ஸ்லோகம். ஆகவே எவ்வளவுதான் காரியத்தை விதித்தாலும் அதெல்லாம் லட்சியம் இப்போது அசாத்தியமாய் இருப்பதால் அதை சாத்தியமாக்கிக் கொள்வதற்காக செய்யும் பூர்வாங்க முயற்சிதான். அதாவது பகிரங்க சாதனம் என்று சொல்வதுதானே தவிர அந்தரங்க சாதனமாக இருப்பது காரியம் நின்று போன ஞானம்தான், சும்மா நிலைதான். இப்படி காரியத்தை விதிக்கும் போதே சும்மா இருப்பதையும் சேர்த்து சேர்த்து சொல்வதற்காக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சுவாமி நினைத்தார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர